இவ்வளவு வகுப்புமானவர் முகமது ஆசிரியர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் இரண்டு வகைப்படும். ஒன்று கடமையான ஹதீஸ், லேசான ஹதீஸ். கடமையான ஹதீஸ் என்பது சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்ட விலங்குகள், மனிதன் ஆகியவற்றினுடைய இரத்தம், மலம், சிறுநீர் சாப்பிட அனுமதிக்கப்படாத பிராணிகளின் மலம், கோழியின் எச்சம், நாய்ப்பன்றியின் எச்சம், போதைப் பொருட்கள் போன்றவை கடுமையான ஹதீஸ்களாகும். கடுமையான ஹதீஸை தண்ணீரை கொண்டு கழுவ வேண்டும். நாய்ப்பன்றியின் எச்சில் உடலிலோ அல்லது உடையிலோ பட்டுவிட்டால் அதை 7 தடவை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். மிருகங்களின் சாரம், சிறுநீர், மலம், இந்திரியம், மதி, இரத்தம், சீல்சாராயம் போன்ற அசுத்தங்கள் நமது துணி அல்லது உடலில் பட்டுவிட்டால் அதன் வாடை நிறம் ருசி நீங்கும் வரை தண்ணீரை ஊற்றி நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். நிறம் நீங்கவில்லை என்றாலும் மற்றவை நீங்கிவிட்டால் போதுமானது. பால் கறந்தும் ஆண் குழந்தை சிறுநீர் துளியில் பட்டுவிட்டால் அதன் மீது தண்ணீர் தெளித்துவிட்டு அது சுத்தமாகிவிடும். பெண் குழந்தை சிறுநீரால் அது தண்ணீரை ஊற்றி கழுவ வேண்டும். லேசான ஹதீஸ் என்பது சாப்பிட ஹலாலாக்கப்பட்ட விலங்குகள், குதிரைகள் ஆகியவற்றினுடைய சிறுநீர் சாப்பிட அனுமதிக்கப்படாத பறவைகளின் எச்சம் முதலியவை லேசான ஹதீஸ்களாகும். பெற்று தண்ணீரை ஊற்றி கழுவ வேண்டும். நோன்பு என்றால் என்ன? 3வது கடமை நோன்பு. கடமையான நோன்பு என்பது வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலை கிழக்கு வெளுப்பதற்கு முன்பிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமலும் பருகாமலும் எல்லா விதமான தீய செயல் விலகி இருப்பதற்கு கடமையான நோன்பு என்று சொல்லப்படும். நோன்பு வைப்பது அறிவு சுவாதனம் உள்ள வயது வந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீது கட்டாய கடமையாகும். அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு எனக்கு உரியது, நானே அதற்கு கூலியை கொடுக்கிறேன். அல்லாஹ் தனது அருள்மறையில் கூறுகிறான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்கள் முத்தகீன்களாக ஆவதற்காக உங்கள் முன்னோர்களுக்கு கடமையாக்கியது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. பிறையை கண்டு நோன்பு வையுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். மேகமூட்டமாக இருந்தால் ஷாபானை 30ஆக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு நோர்களை நினைத்து செய்து கொண்டு அதிகாலை சூரியன் உதயமாகும் நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை உண்ணுதல், பருகுதல், தொடர்பு கொள்ளுதல் இவ்வளையும் தடுத்துக் கொள்வதற்கு சௌப நோன்பு என்று பெயர். நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் புனித வாழ்நாளில் 9 ஆண்டுகள் ரமலான் மாதங்களை நோன்பு நோட்டிருக்கிறார்கள். நோன்பு வைப்பது, நோன்பின் அமைப்பும் அதன் காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயமாகிய நமக்கு ஒன்றுமே கிடைக்க சிறப்பாகும். யார் மீது கடமை? முஸ்லீமாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பைத்தியம் மூளைவெற்றியுள்ளவர்களுக்கு கடமை இல்லை, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சிறுவர் சிறுமிகள் மீது கடமை இல்லை, ஆனால் நோன்பு நோற்பது கூடும். நோன்பு நோக்க சக்தி உள்ள ஆண் பெண் இரு சாரார் மீதும் கடமை. அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல், சகர் உணவை நேரத்திற்கு உண்ணுதல், சூரியன் மறைந்தவுடன் தாமதமின்றி இஃப்தார் செய்தல், பிறந்தவர்களை அகற்ற சகர் உணவு குளிப்பது. நோன்பு விரும்பக்கூடிய காரியங்கள் சிலவற்றை இருக்கிறது. இப்ப வேணும்னே ஒருத்தர் சாப்பிடுறார், வேணும்னே குடிக்கிறார், இவருக்கு நோன்பு முடிஞ்சிருமா தெரியாதா? தெரியாம சாப்பிட்டாருன்னா நோன்பு முடியாது. வேணும்னே சாப்பிட்டாருன்னா நோன்பு முடிஞ்சிடும். அதே மாதிரி தெரியாம சாப்பிட்டாரு, நோன்பு முறிஞ்சாலும் தெரியாம சாப்பிட்டாருன்னு சொன்னா நோன்பு முடியாது. சரிங்களா? அதே மாதிரி வேண்டுமென்றே ரொம்ப வாங்கி எடுத்துட்டாரு, அப்ப அவருடைய நோன்பு முறிஞ்சிருமா முடியாது? ஒரு மனிதர் பீடி பிடிக்கிறார், சிகரெட் பிடிக்கிறார், புகையில போடுறார், இந்த மாதிரியான வஸ்துக்கள் பயன்படுத்திட்டாருன்னு சொன்னா அவருடைய நோன்பு முறிஞ்சிருமா முடியாது? முறிஞ்சிரும். சில பேருடைய நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க நோன்பு முறிஞ்சாலும் என்ன செய்யணும்? மீது இருக்கக்கூடிய நேரங்கள் நோன்பாளி மாதிரியே இருந்துக்கணும். ஆனா அந்த நோன்பை பின்னாடி வைக்கிறது கலாச்சாரம். சரியா?